இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா ரூமில் இருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்துட்டு அருண் வர்றாரு. என்னாச்சுங்க, என்ன இப்படி வேகமாக வர்றீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ரெசார்ட்டை அடித்து உடைச்சது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, வேறு யாரும் உங்கள் தம்பி தானே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா நக்கலாக கேட்க, இல்லை அது மாயா அப்படின்னு சொல்ல, மாயாவா, மாயா அப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வாயை விட்டுறாங்க. இல்லை மாயா தான் பண்ணியிருக்கா, கார்த்தியை என்னை கூப்பிட்டு நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், மாயா அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னியே, மாயா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, சேச்சே எனக்கு மாயாலாம் யாருன்னு தெரியாதுங்க, நான் கூட அது கூட உங்கள் தம்பியோட செட்டப்பாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவன்லாம் இதை பண்ணவே இல்லை, நான் தான் அவனை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், சரி நான் இதை போய் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன், அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஐஸ்வர்யாவுக்கு செம கோவம் ஆயிடுது. விறுவிறுன்னு மாயாவுக்கு உடனே கால் பண்ணணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அவளே ரெசார்ட்டை அடித்து உடச்சிருப்பா, அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனில் மாயா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மாயா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ரெசார்ட்டை அடிச்சு உடைச்சிருப்பேன், நான் தான் சொன்னேன்ல அந்த தீபாவை என்ன வேணா பண்ணிக்கோ, கார்த்தி என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த குடும்பத்தை பிரிச்சுக்கோ, ஆனால் ஏன் ரெசார்ட் மேலே நீ கை வைக்கக்கூடாது. அருணுக்கு ரெசார்ட்னா எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, அதை போய் அடித்து நொறுக்கியிருக்க, ரெசார்ட் மேலே இனிமேல் கை வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நல்லா வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, இது அந்த கார்த்தியோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, போதுமாயா நிறுத்து, எவ்வளோ தான் போய் சொல்ல போகிற, அருண் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல, சரி ஐஸ்வர்யா மன்னிச்சிரு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த கார்த்தியை மாட்டி விடணும்னு இப்படி ஒரு பிளான் போட்டு அது சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் இப்பயுமே சொல்கிறேன், இந்த தீபாவை கார்த்தி என்ன வேணால் நீ செஞ்சு பழி வாங்கிக்கோ, ஆனால் ரெசார்ட் மேலே இனிமேல் கை வைக்கிற வேலை வச்சுக்கிறாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி மன்னிச்சிரு, இது மூலமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு எந்த சிக்கலும் வர வேணாம், நம்ம எப்பவும் போல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணதுமே, சே நான் தான் இவளுக்கு வாங்கி கொடுத்ததே, இவகிட்டலாம் நான் சாரி கேட்க வேண்டியது இருக்கு பாரு, சரி விடு, அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்குறதுக்கு இவ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுவா, அதனால இவளை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மாயா அந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஏட்டம்மா மாதிரி ஒருத்தர் வர வந்துட்டு, வா இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிறாங்க. அடுத்து இந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யோட அம்மா மாடியிலேருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அங்கே நம்ம டைரக்டர் வந்துட்டு தர்ஷனும் தீபாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சார் வீட்டுக்குள்ளே வாங்க, என்னோட மாமனார் மாமியார் எல்லாமே இருப்பாங்க, உங்கள் கையால் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு நாள் வரேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, அப்போ நீங்கள் எனக்கு விருந்தே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இது யார், இவன் கூட இவன் வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுற பாரு, உடனே ஐஸ்வர்யாட்ட போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பாரு தீபா எவன் கூட வண்டியில் வந்து இறங்குறா தனியாக, அதனால தான் அவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. ஐயோ இவன் தாம்மா அந்த தீபாக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்ன அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்ல, டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இவன் கூட வந்து இறங்குனதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, டேரக்டரு சான்ஸ் கொடுத்தவர் நமக்கு தான் தெரியும், ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தானே தெரியும், இதை வச்சு நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு யாருக்கோ வந்துட்டு கால் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லதுமே, இங்கே பாரு நாளைக்கு காலையில் நியூஸ் பேப்பரை பார்த்து உங்கள் அத்தை ஷாக் ஆக போகிறாங்க, பிரபல தொழிலதிபர் அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட 3வது மருமக இந்த மாதிரி டேரக்டர் தர்ஷனோட கள்ளத்தொடர்பு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்க, ஆமாம்மா கண்டிப்பாக அத்தவளை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அது எங்கள் அம்மா சொல்கிறாங்க மொத்த சுத்தம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி 2 குள்ளநரிகளும் பிளான் போட்டுட்டு இருக்குங்க. அடுத்த சீனில் தீபாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா கிட்ட வந்துட்டு கார்த்தி கேட்குறாங்க, பத்திரமா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்ன டேரக்டர் தான் வந்துட்டு இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, கூப்பிட்டேன் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க, இன்னொரு நாள் வருவாங்களா அப்படின்னு சொன்னதுமே, சரி பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார், அது அப்பா பற்றின சாங்கா, நான் ரொம்ப வந்துட்டு உருக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி எப்போ வந்துட்டு ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்பா பற்றின சாங்னா உங்களுக்கு என்ன சொல்லவா வேணும், அதெல்லாம் நல்லா பாடிடுவீங்க, ஏன்னா உங்கள் அப்பாவோட ஆசையை நீங்கள் வந்துட்டு சிங்கர் ஆகணும் தானே அப்படின்னு சொல்ல, சார் நான் பாடும்போது அப்பா அம்மா இந்த நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என் கூட இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அபிராமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போல் ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஃபோனை வந்துட்டு எடுக்கிறாங்க. அபிராமி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டில் என்ன தான் நடக்கு, 3வது மருமகளை பற்றி எதாவது கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்றாங்க, அப்போ நீ இன்னும் நியூஸ் பேப்பரே பார்க்கலையா, போய் பார் அப்படின்னு சொல்ல, அபிராமி பார்த்தா அதில் அந்த நியூஸ் வந்திருக்கு, தக்ஷனுக்கும் தீபாவுக்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தது அபிராமி டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கால் பண்ணுறாங்க, என்னக்கா உங்கள் வீட்டு மருமகளை பற்றி எதேதோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அபிராமிக்கு டென்ஷன் ஆகிடுது. ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டுச்சா, ஐயோ கார்த்தி எங்கே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன நச்சியா நீ பாட்டுக்கு எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை போடுறாங்க. பார்த்தா கார்த்தியோட அப்பா எடுத்து பார்க்குறாங்க. அவரும் ஆனந்து அருண் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வந்துட்டு, கார்த்தி நான் சொன்னேன், இதனால தான் சொன்னேன் நமக்கு இந்த பாட்டு இதெல்லாம் வேணான்னு, இப்போ நம்ம சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாமே போச்சு, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வெளியில், அபிராமி இவ்வளோ நாள்
கட்டி சேர்த்து வச்ச மான மரியாதையை அவன் 3வது மருமக வந்து கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு, உறவு வாயை மூடியலாம், ஊர் வாயை மூட முடியுமா அப்படின்னு சொல்ல கார்த்தி எடுத்து பார்க்குறாங்க. பாருப்பா, இது நீயே பாரு அப்படின்னு சொல்ல, அம்மா இது யாரோ தப்பான நியூஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அடங்கி உடங்கி இருக்க முடியுமா? நம்ம குடும்பம் சொந்தக்காரங்க தாம்மா சப்போர்ட் பண்ணணும், அடுத்தவங்களுக்காக நம்ம பேசனை வந்துட்டு இழக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ என்ன வேணால் சொல்லிக்கலாம், நம்ம இப்போ ஃபோனை கூட கட் பண்ணிடலாம், ஆனால் வெளியில் போனப்போ 4 பேர் 4 விதமாக நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, அப்போ என் மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்கிறது பாரு அப்படின்னு சொல்ல தீபாவும் அதை வாங்கி பார்க்குறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இதனால தான் நான் இதெல்லாம் வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்ல தீபா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நான் சொல்கிறத வந்துட்டு தயவுசெய்து கேளுங்க, தீபா வந்துட்டு பாடட்டும், அவங்க பேஷனுக்கு வந்துட்டு நம்ம தடையாக இருக்கக்கூடாது, அவங்களோட லட்சியமே இதுதான், நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், தீபா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த சாமியார் வேறு சொல்லியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்த்துட்டு அபிராமி சரிப்பா உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்துடுச்சா கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்கன்னு பார்த்தா இவங்க பாட்டுக்கு சாதாரணமாக விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நின்று முறைச்சிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். அடுத்து வந்துட்டு தீபா ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பேசினதெல்லாம் நினச்சி தீபா அழுகிறத வந்துட்டு கார்த்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரூமுக்குள்ளே வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.